ஹே ஐஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா 2016ல வெளியான கியூன் ஆஃப் கேட்வேங்கிற ஒரு வெறித்தனமான ஸ்போர்ட்ஸ் மூவியை தான் பார்க்க போறோம். அதை விட முக்கியமானது, இந்த உலகத்துல ஒவ்வொருத்தவங்களும் அடிமட்டத்துல இருந்து கஷ்டப்பட்டு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம நெக்ஸ்ட் என்னடா பண்ணுன்ட்டு யோசிப்பீங்க பாத்தீங்களா, உங்களுக்கான படம் தான் இது. அதாவது இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஆப்பிரிக்கால கேட்வேங்கிற ஒரு சின்ன கிராமத்துல முடேசிங்கிற ஒரு சின்ன பொண்ணுமே இருக்கா. இவளுமே தன்னுடைய ஃபேமிலியை எப்படியாவது பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அங்க கிடைக்கிற மக்காச்சோளமோ காய்கறியோ இதெல்லாம் வித்துதான் அவளோட அம்மாவா இருக்கட்டும் அவளோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே வந்து பாத்துக்கிறா. ஏன்னா இவளுக்கு சரியான வசதி, படிப்பு, பணம் எதுவுமே கிடையாது. ஆனா இதெல்லாம் விட எதுலயாவது ஒண்ணுல சாதிச்சு என்னோட ஃபேமிலியை நல்லா பாத்துக்கணுங்கிற ஒரு பெரிய ஆசை மட்டும் இருந்தது. இப்படி இருக்கும்போது எதிர்பாராத விதமா அவளுக்கே தெரியாம செஸ் விளையாட கத்துக்கிறா. இவளுமே செஸ் விளையாண்டுகிட்டே இருக்கும்போது அதுல உள்ள ஒவ்வொரு காயினையும் எப்படி நகர்த்துறோமோ அதே மாதிரி தான் என்னோட வாழ்க்கையில நல்ல நல்ல முடிவுகள்லாம் எடுக்கணும் அப்படிங்கறதையும் கத்துக்கிறா. இப்படி இருக்கும்போது ஒரு அடிமட்டத்துல கஷ்டப்படுற சூழ்நிலையில இருந்து நான் சாதிச்சே ஆவேன்னு சொல்லிட்டு இந்த முடேசிங்கிற பொண்ணுமே நிறைய பெரிய பெரிய போட்டிகள்லாம் கலந்துக்கிறா. இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை எப்படி போச்சுங்கிறத நம்ம இந்த படத்துல பாத்துருவோம். முக்கியமா இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம். இந்த படத்தை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமா இந்த படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல ஒருத்தி காமிக்கிறா பாத்தீங்களா, இவ பேரு பியோனோ முடேசி, இந்த படத்தோட ஹீரோயின். அவ பக்கத்துல இருக்கிறது அவளுக்கு செஸ் கத்து தந்த கோச். இவரோட பேரு வந்து ராபர்ட். முடேசியுமே கோச்சை பார்த்து, கோச் என்னால முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. இதை கேட்ட கோச்சுமே, இது உனக்கு சொந்தமான இடம் முடேசி அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அங்க கட் பண்ணா முடேசியுமே செஸ் பிளே பண்றதுக்காக அவளுமே உட்கார்ந்திருக்கா. ஆக்சுவலா இது ஆப்பிரிக்கா உகாண்டால நடக்கிற நேஷனல் செஸ் சாம்பியன் போட்டி தான். இவளோட வாழ்க்கையே இந்த லாஸ்ட் கேம்ல தான் இருக்குது அப்படின்ட்டு இவளுமே கேம் பிளே பண்ணி ஸ்டார்ட் பண்றா. அதோட அங்க கட் பண்ணா கியூன் ஆஃப் கேட்வேங்கிற நம்ம படத்தோட டைட்டில் தான் போட்டு காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுருக்க பாத்தீங்களா, இவ பேரு ஹரியட். இவளுமே அவளோட ரெண்டு பொண்ணுங்க கிட்ட இந்த மக்காச்சோளத்தை போய் வித்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்த இருக்கா பாத்தீங்களா, இவ பேர் தான் பியானோ முடேசி. இவளுமே என்னால முடியாதுமா, அக்காவை போய் வித்துட்டு வாங்கன்னு சொல்றா. அது யாரா அக்கா காரின்னு பார்த்தோம்னா, இந்த இருக்கா பாத்தீங்களா, இவ தான். இவ பேரு வந்து நைட்டி. அவளும் விற்க போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படி இருக்கும்போது அவங்க அம்மாவுமே, உங்க அப்பா சாகும்போது எனக்கு எந்த காசையும் கொடுத்துட்டு போறல, அப்படி கொடுத்திருந்தா உங்களை எந்த வேலையும் வாங்க மாட்டேன், இப்போ இதை போயிட்டு நீங்க 1000 ரூபாய் வர வரைக்கும் வித்துட்டு தான் இங்க வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ரோட்ல போற ஒருத்தனுமே மூத்த பொண்ணான நைட்டியுமே பார்த்து அப்படியே சைட் அடிச்சுட்டு அந்த பைக் அங்கேயே நிப்பாட்டிடுறான். ஆக்சுவலா இவன் பேரு வந்து தியோ. இதை பார்த்து அவங்க அம்மாவுமே சும்மா இருப்பாங்களா, விறுவிறுன்னு வந்து பைக்லயே ஒரு எத்து விட்டு, இதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே கூடாது, என் பொண்ணைய சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறான். இதை பார்த்து டென்ஷன் ஆன தியோவுமே, நீங்க வச்சிருக்கிற எல்லாத்தையும் விடையும் இந்த பைக் வந்து விலை மதிப்பற்றது, தேவையில்லாம எத்திக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்து கிளம்பிடுறான். இதை பார்த்து டென்ஷன் ஆன நைட்டியுமே, எதுக்காக அவனை எத்திக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தப்புமா, நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்க நைட்டி. இதை பார்த்த ஹரியட்டுமே, உன் மன்னிப்புலாம் தேவையில்ல, போடி ஃபர்ஸ்ட் மக்காச்சோளத்தை வித்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டி விட்டுறாங்க. ஒரு பக்கம் அவளும் மக்காச்சோளத்தை விற்க ஆரம்பிச்சிடறா. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பியோனோ முடேசின்னு சொல்லியிருப்பேன்ல, இவளுமே ஒரு பக்கம் மக்காச்சோளத்தை விற்க ஆரம்பிச்சிடறா. இவன் மட்டும் கிடையாது, இவளுக்கு தம்பி ஒருத்தர் இருக்கான். இவன் பேரு பிரியன். இவனுமே, ஏமா மக்காச்சோளம் 300 ரூபா தான், வாங்கிக்கோங்கன்னு சொல்லி டான்ஸ் எல்லாம் பண்ணி மக்காச்சோளத்தை வித்துறான். இப்படி வித்து முடிச்சதுமே அவனோட அக்கா கரியான பியோனோ முடேசின்னு சொல்லியிருப்பேன்ல, அவகிட்டயுமே வித்த காசையும் டப்பாவையும் அவட்ட கொடுத்துட்டு நான் இருந்து கிளம்புறேன், என் வேலை முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை பார்த்த முடேசியுமே, பிரியன் நீ 300 ரூபாய்க்கு தான் வித்துருக்க, நம்ம 1000 ரூபாய்க்கு விற்கணும், ஆகுனா வித்துட்டு எங்கேயாவது ஓடிடுற, எங்க தான் போற அப்படின்ற மாதிரி இவளுமே கேட்டுட்டு இருக்கா. ஆனா அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம இவனுமே அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்போ அங்க கட் பண்ணிட்டு பார்த்தா ஒரு பக்கம் ரெண்டு சின்ன பசங்க அங்க விளையாடுற ஃபுட்பால் மேட்சை வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அந்த மேட்சோட கோச் இருக்காரு பாத்தீங்களா, இவர் பேர் தான் ராபர்ட். அதாவது முன்னாடியே சொல்லியிருப்பேன்ல, இந்த கோச்சுமே அந்த ரெண்டு பசங்களை பார்த்துட்டு, ஹே பசங்களா நீங்களாம் லாடலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல கோச் இந்த கேம் லாடல, இதை லாண்டா கைகள்லாம் உடஞ்சிரும், எங்க அம்மாவும் லாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட கோச்சுமே, ஐயோ கேம்னா அடிபடதான்ப்பா செய்யும், போய் கேம் லாடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுமே மறுத்துறாங்க. இதை பார்த்த கோச்சுமே, சரி ஓகே நான் உங்களுக்கு ஒரு கேம் சொல்றேன், அந்த கேம் விளையாடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன கேம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதாவது சதுரங்கம்னு சொல்லுவாங்க, செஸ், இது வந்து உட்கார்ந்தே விளையாடுற கேம் தான், இந்த கேம்னால நமக்கு காலு கை எதுவுமே உடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட அந்த ரெண்டு பசங்களுமே, அப்படியே அது என்ன கேம் எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேக்குறானுங்க. சரி ஓகே நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க, இந்த கேம் பேரு செஸ்ன்னு சொல்லுவாங்க, இது நான் காலேஜ் படிக்கும் போது வேற ரகமா விளையாண்டுருக்கேன், இதனால நிறைய கோல்டா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் அதுவும் சம்பாதிச்சிருக்கேன், இதனால நமக்கு அதிகமான ப்ராஃபிட்டும் கிடைக்கும், நஷ்டம் எதுவுமே வராது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே எங்களுக்கு அந்த கேமை சொல்லி தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி தரேன், நீங்க நான் சொல்ற இடத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப அப்படியே அந்த சீனை அங்க கட் பண்றானுங்க. இப்ப அந்த பிரியன் வந்து மக்காச்சோளத்தை வித்துட்டு போனான்னு சொன்னேன் பாத்தீங்களா, இவன் எங்க தான் போறான் அப்படின்ட்டு நோட்டம் விடுறதுக்காண்டி அவனுக்கு பின்னாடியுமே அவனோட அக்கா காரி முடேசியுமே வந்து போய்கிட்டு இருக்கா. இவன் எங்க தான் போறான்னு அவன் போற இடத்துக்கு இவளுமே பின்னாடியே வந்து போயிடுறான். இப்போ அங்கேயுமே ஒரு சின்ன கேப் வழியா பாத்துக்கிட்டு இருக்கா முடேசி. அங்க பார்த்தா நிறைய பேர் அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது கிளீன் பண்றதா இருக்கட்டும், சாப்பாடு சாப்பிடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலா இவளோட தம்பி எதுக்காக இங்க வருவான்னு பார்த்தோம்னா, ஒரு கிளாஸ் கஞ்சி கிடைக்குமே ஒரு நாளைக்கு அப்படிங்கறதுனால
தான் இவனுமே வருவாங்க. இப்ப இவளுமே வெளிய நின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த அந்த கோச்சுமே, ஹே என்னாச்சு வெளிய நின்னு பாத்துக்கிட்டு இருக்க, உள்ளவா பொண்ணே அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாப்ல. இப்படி கூப்பிட்டு இவளுமே பையன் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள பசங்க எல்லாரும் இவளை பார்த்துட்டு, ஹே நீ குளிக்கவே மாட்டியா, உன் உடம்பு மேல ரொம்பவுமே கெட்ட வாட அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்து டென்ஷன் ஆன முடேசியுமே அவங்க உள்ளவங்க கூட மானாங்கணிக்க சண்டை போட ஆரம்பிச்சிடறா ஒரு பக்கம். இதுக்கப்புறம் என்ன கிண்டல் பண்ணா உன் மூக்கெல்லாம் உடச்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இப்போ அங்க உள்ள கோச்சுமே அப்போ அவளையுமே கூப்பிட்டு உன்னோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்னோட பேர் வந்து பியோனோ முடேசி அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி ஓகே இந்த சாப்பாடை வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ்ல வந்து கொடுத்துறாங்க. இப்போ இவளுமே உட்காந்து நல்லா குடிச்சிக்கிட்டு இருக்கா. இப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் இவனோட தம்பிக்காரனுமே கொய்யால ஃப்ராட் பண்ணி என் பின்னாடியே பின் தொடர்ந்து வந்துட்டல அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த ஒரு கோச்சுமே முடேசியை கூட்டி போயிட்டு குலேரியாங்கிற ஒரு குட்டி பொண்ணு கிட்ட உட்கார வச்சு, குலேரியா எனக்காண்டி இந்த பொண்ணுக்கு இந்த செஸ்ஸ கொஞ்சம் கத்துக்கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. சரி ஓகே கோச், அதை நான் கத்து கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள காய் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றா. இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு இவ்வளவுதான் உனக்கு கத்து கொடுக்க முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து தள்ளி போ, உன் மேல கெட்ட வாட அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே ஒதுக்குற ஒரு பக்கம். இப்படி இருக்கும்போது அன்னைக்கு போன முடேசியுமே வீட்டுக்கு போயிட்டு நல்லா தண்ணியை பிடிச்சி நல்லா சோப்பு நாரெல்லாம் போட்டு நல்லா குளிச்சிடுறா. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவங்க அம்மாவுமே அங்க உள்ள பழ வியாபாரி கிட்ட போயிட்டு இந்த அழுகி போன பழத்தெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா தரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். சரி ஓகேமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் அங்க உள்ள பழத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இவளுமே இடத்த காலி பண்ணிட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு நல்லா சமைச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கும்போது முடேசியும் பிரையனும் இவங்க ரெண்டு பேருமே அம்மா இப்போ எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்குது, இதை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறானுங்க. இதை பார்த்து அவங்க அம்மா ஹரியட்டுமே உங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது சரியில்லையே, ரெண்டு பேரும் சாப்பாடு கூட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி அடுத்த நாள் பார்த்தோம்னா வழக்கம் போல முடேசியுமே இந்த ஜெஸ்ஸை வந்து எப்படியாவது நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அடுத்த நாள் உட்காந்து கத்துக்கிட்டு இருக்கா. குளோரியுமே கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. இப்படி இருக்கும்போது வழக்கம் போல இவளை பார்த்து கிண்டல் பண்றவங்களுமே பரவாயில்லையே குளிச்சுட்டு இப்போ அந்த நாத்தம் உன் மேல இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா முடேசியுமே பெருசா எதுவும் கண்டுகல. இப்ப அப்படி அன்னைக்கு நைட்டு எல்லாருமே இருக்கும்போது ஹரியட்டோட மூத்த பொண்ணு நைட்டின்னு சொல்லி பாத்தீங்களா, அவளுமே ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க அம்மாவுமே தேட போவாங்க. இப்படி இருக்கும்போது அந்த மூத்த பொண்ணான நைட்டியுமே அங்க வீட்டுக்கு வந்து ஹே முடேசி என்ன பாரு அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு இங்க பாரு இந்த பழத்தை உனக்காண்டி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ நல்லா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறா. ஆனா முடேசி சும்மா இல்லாம உன்னை தேடி தான் அம்மா போயிருக்காங்க, நீ எங்க தான் போன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் வந்து தியோவை லவ் பண்றேன், அதனால தியோ கூட போயிட்டேன், இதுக்கப்புறம் நான் இங்க வீட்டுக்கு வர மாட்டேன், நீங்க பாத்துருங்க, ஆனா உன்னை பாக்குறதுக்காண்டி கண்டிப்பா வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட முடேசியுமே ஒரு பக்கம் ஸ்டாச்சு ஆயிடுறா. ஏன்னா அந்த கிராமத்துல இந்த ஓடி போயிட்டு கல்யாணம் முடிக்கிறது இதெல்லாம் பெரிய விஷயம். இப்படி இருக்கும்போது இது எல்லாமே பேசிட்டு அவளுமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அப்படியே அடுத்த நாள் பார்த்தோம்னா கோச்சுமே செஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. எல்லா பசங்களையும் உட்கார வச்சு, பசங்களா நான் ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க ஒரு நாள் வீட்டுக்காக குளத்துல தண்ணி பிடிக்கலான்னு போறீங்க. அப்படி தண்ணி பிடிச்சிட்டு வரும்போது கொலகாரனோ கொள்ளக்காரனோ உங்ககிட்ட இருக்கிற தண்ணியை பறிக்கிறான், இல்ல உங்ககிட்ட இருக்கிற உயிரையே பறிக்க போறான்னு நினைச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது நீங்க அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காகவோ இல்ல அந்த தண்ணியை எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு வரதுக்காகவோ அதையும் தாண்டி எப்படி நீங்க திட்டம் போட்டு இதை செய்வீங்க அப்படிங்கறத வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்போ அங்க உள்ள ஒரு பையனுமே கோச் ஒருவேளை அப்படி நடந்தா என்னோட திட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, என்னோட வீட்டுக்கு வெளியே நான் ஒரு பெரிய குழியை தோண்டிடுவேன். மழை வரும்போது மலையில இருந்து வர தண்ணியா இருக்கட்டும் எல்லா தண்ணியும் அந்த குழிக்குள்ள போகும். அதுக்கப்புறம் எனக்கு வேணுங்கிற டைம்ல நான் என்னோட தண்ணியை வந்து இறைச்சிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ அந்த கோச்சுமே நீ சொல்றது கரெக்ட், இதுதான் சரியான திட்டம், இப்படிதான் ஜெஸ்ல திட்டமிட்டு விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ அங்க கட் பண்ணா ஸ்கூல் ஜன்னல் வழியா அந்த கோச்சுமே பாத்துக்கிட்டு இருக்காரு. யாரா பாக்குறான்னு பார்த்தோம்னா அங்க உள்ள மேம தான் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது வேற யாரும் கிடையாது, நம்ம கோச்சோட ஒய்ஃப் தான். இப்படி ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் நடந்து போறாங்க. அப்போ இந்த கோச்சுமே அந்த ஜெஸ் சொல்லி கொடுக்கும் போது அங்க நடந்த நிகழ்வுகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த நிகழ்வுகளை வந்து எடுத்து சொல்றாப்ல அவங்க ஒய்ஃப் கிட்ட. இங்க பாருமா, ஒரு 2 நாளா முடேசிங்கிற ஒரு புது பொண்ணு ஜெஸ் கத்துக்கிறதுக்காக நம்ம பிளேஸ்க்கு வந்து வந்திருக்கா. ஆனா அங்க உள்ள பசங்க எல்லாருமே முடேசியை எல்லாருமே கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்பவுமே கஷ்டப்படுது போல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே பேசிக்கிட்டே வீட்டுக்கும் போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா இவங்களுக்கு ரீசெண்டா இப்பதான் ஒரு குட்டி பாப்பா பிறந்திருக்குது. அந்த குழந்தையுமே கோச் தூக்கி வச்சுக்கிட்டு நமக்கு குழந்தை வேற பிறந்துருச்சு, இதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகணும், ஏன்னா நம்ம பொண்ணு பெரிய பொண்ணு ஆக ஆக நிறைய செலவுகள் இருக்குது, நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவனோட ஒய்ஃபுமே ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஏன்னா இது வரைக்கும் கேம்னு சொல்லி சின்ன குழந்தையாவே என்கிட்ட இருந்துட்ட, இதுக்கப்புறமாவது மெச்சூரிட்டியா நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்ப அப்படி அன்னைக்கு நைட்டு பார்த்தோம்னா நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து ஏதாவது ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஒரு நியூஸ் பேப்பர்லயுமே இன்ஜினியரிங் வாண்டட்ங்கிற மாதிரி ஒரு ஆட் வந்து போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு அடுத்த நாள் கோச்சுமே அந்த கம்பெனியை தேடி வந்து உள்ள போறான். அங்க போனதுக்கு அப்புறம் அங்க உள்ள மேனேஜருமே அவரை அழைச்சி பேசுறாங்க. சரி ஓகே உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, சார் என்னோட பேர் வந்து ராபர்ட், நான் வந்து உகாண்டால இருக்கிற கேட்வேங்கிற கிராமத்துல வந்து இருக்கேன், எனக்கு வந்து ரொம்பவுமே அர்ஜென்டா ஜாப் தேவைப்படுது, அப்போதான் வந்து நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், அதை பார்த்துட்டு தான் நான் இங்க வந்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே ராபர்ட், நீங்க சொல்றதுல எனக்கு புரியுது, நீங்க ரொம்பவுமே டீசென்ட்டா இருக்கீங்க, உங்களை பார்த்தா நல்ல பையன் மாதிரி இருக்குது, உங்களை மாதிரி ஆட்கள் தான் எங்க கம்பெனிக்கு தேவை, ஆனா நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க, எங்க கம்பெனில ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க ராபர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடங்கொய்யால போச்சான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ராபர்ட்
ராபர்ட்மே கிளம்பிடுறான். அங்க கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு முடேசியோட தம்பி பிரையன் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு செஸ் போர்டு மாதிரி செஞ்சு அந்த பாட்டில் மூடியில இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு பேரு சிங்கின்னு சொல்லுவாங்க. அந்த இதை வச்சு செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படி விளையாண்டுட்டு இருக்கும் போது முடேசியை தோக்கடிச்சு பிரையனுமே வந்து ஜெயிச்சுட்டு வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ முடேசிக்கு ஒண்ணுமே புரியல, எப்படா இவன் ஜெயிச்சான் அப்படிங்கிற மாதிரி அந்த செஸ் போர்டையே உத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் மார்னிங் பார்த்தோம்னா வழக்கம் போல எல்லா குழந்தைகளும் செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல நம்ம முடேசியும் அவளுக்கு ஆப்போசிட்ல ஜோசப்ங்கிற ஒரு பையனும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப இவங்க விளையாண்டுகிட்டே இருக்கும் போது ஜோசப் எப்படி நெக்ஸ்ட் காய நகர்த்துறான் அப்படிங்கறதையும் இவ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவளுமே செஸ் விளையாண்டு அவனையுமே தோக்கடிச்சிடறா செக்மேட் வச்சு. இத பார்த்து சுத்தி உள்ள எல்லா பசங்களும் மிரண்டு போயிடுறாங்க. என்னமா விளையாடுறா இவா, எப்படி விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிருது அவங்க எல்லாத்துக்கும். ஒரு பக்கம் ஜோசப் நம்மளே தோக்கடிச்சிட்டாளா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே கோவத்துல போறான். இத பார்த்த முடேசியுமே ஜோசப் நான் உன்னை வேணும்னே தோக்கடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நீ பேச்சு நிப்பாட்டிக்கோ, இதுக்கப்புறம் நீங்க விளையாட வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஒரு பக்கம் முடேசி ரொம்பவுமே சோகமா நம்மளால ஒருத்தன் வெளியே போறானே அப்படின்னு சொல்லிட்டு கதவு கிட்டே நின்னுகிட்டு இருக்கா. இப்போ இங்க நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே பார்த்த கோச்சுமே, ஏ முடேசி நீ எப்படி விளையாட கத்துக்கிட்ட, நீ பயங்கரமா விளையாண்ட, நான் பாத்துக்கிட்டே தான் இருந்தேன், இந்த ஒவ்வொரு நகர்வுகளையும் நீ எப்படி நகர்த்தின அந்த காய்களை அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். கோச் நான் படிச்சுட்டுலாம் இந்த கேம் விளையாட வரல, நீங்க விளையாடும் போது பார்த்தேன், எனக்கு பிடிக்கும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இத பார்த்த கோச்சுமே ரொம்பவுமே மிரண்டு போயிட்டு ஒரு ஜஸ்ட் விளையாடுறத பார்த்தே உனக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பா நீ வந்து பெரிய ஆளா வருவ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பசங்களா நமக்கு நேரம் வந்துருச்சு, எல்லாருமே ரெடியா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா கோச்சுமே ஒரு இடத்துக்கு போறாரு. எங்க போறாருன்னு பார்த்தோம்னா இந்த ஜெஸ் கேமுக்காண்டி ஆர்கனைசேஷன் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு பிளேஸ்க்கு தான் போறாரு. அங்க போயிட்டு அங்க பரும்பான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்டயுமே நம்ம கோச் வந்து பேசுறான். பரும்பா என்ன ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை ஜெஸ் கேட்வேல இருக்கிற குட்டி பசங்க எல்லாரும் நல்லா விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அனுமதி கேட்டு வந்தேன், ஆனா அனுமதி கொடுக்கல. ஆனா அன்னையை விட இன்னைக்கு 100% பசங்க ஜெஸ் சூப்பரா விளையாடுறாங்க, நீங்க அனுமதி கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கோச்சுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க உள்ள பரும்பாவுமே கோச் நீங்க சொல்றது எல்லாமே புரியுது, ஆனா எங்களால அந்த பசங்களை கூட்டி போக முடியாது, ஏன்னா அந்த பசங்க அடிமட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்பவுமே கஷ்டப்படுறவங்க, செஸ் விளையாட வர்றவங்க எல்லாருமே பணக்காரங்க பெரிய பெரிய வீட்டு பிள்ளைகள் தான் வருவாங்க, அதனால அவங்களை கூட்டி போக முடியாது அப்படி மாதிரி சொல்றான். இத பார்த்த கோச்சுமே இல்ல பரும்பா நீங்க தயவு செய்து வந்து இதுக்கு ஒத்துக்கணும் அப்படி மாதிரி சொல்லி இவனும் எப்படியோ ஒரு வழியா கட்டாயப்படுத்துறான். இத பார்த்த பரும்பாவுமே சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நாள்ல கிங்ஸ் காலேஜ்ல வந்து நேஷனல் செஸ் சாம்பியன் போட்டி வந்து நடக்க போகுது, அதுக்கு நீ ஒரு 5000 ரூபாய் திரட்டி கொண்டு வந்துரு, நான் உன்னை வந்து சேர்த்துக்கிறேன் அப்படி மாதிரி சொல்றான். சரி ஓகே பரும்பா, நீ கேட்ட காசை உடனே நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் இந்த கோச்சுமே ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு இவனுமே நடந்து போய்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் கோச்சை பார்த்த முடேசியுமே கோச் எங்க போறீங்க, நில்லுங்க கோச்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே வந்துகிட்டு இருக்கா. இப்ப அங்க ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்க போது போல அங்க போறாரு. அங்க போனதுமே இவருக்கு கையில காசு கொடுக்குறாங்க 5000 ரூபாய். அதையுமே வாங்கி வச்சுக்கிட்டு இவருமே ஃபுட்பால் விளையாட போறாப்ல. ஒரு பக்கம் பார்த்தோம்னா இந்த செஸ் விளையாடுற குட்டி பசங்க எல்லாருமே கோச் விளையாடுறத பாக்குறதுக்காண்டி வந்துடுறானுங்க. எதுக்குடா இந்த 5000 ரூபாய் வாங்கினா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல ஜெயிச்சிட்டானா அந்த 5000 ரூபாய் அந்த கோச்சுக்கு, அப்படி ஜெயிக்கலானா அந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டு தலையில துண்டை போட்டு போக வேண்டியதான். அதனாலதான் இந்த மேட்சை ப்ளே பண்ண வந்திருக்கான். இவங்களுமே விளையாடுறாங்க. இப்படி விளையாடும் போது அந்த ஒரு கோச்சுமே ஃபுட்பால்ல பயங்கரமா வின் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான், வின் பண்ணி முடிச்சதும் அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு இந்த செஸ் ஆர்கனைசேஷன் பண்ற பரும்பான்னு சொல்லிருப்பேன் பாத்தீங்களா, அவங்க கிட்ட போயிட்டு நீங்க கேட்ட 5000 ரூபாய் இதுல இருக்குது, இந்த காசை நீங்க வச்சுக்கோங்க, எங்க பசங்களை கண்டிப்பா நீங்க கூட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விறுவிறுன்னு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இவன் ஒய்ஃப் இவனை போட்டு போலன்னு பழக்குது. நீ யாரை கேட்டு ஃபுட்பால் ஆட போன, ஆல்ரெடி உன்னோட கால்ல வந்து அடிபட்டு இன்ஜுரி ஆயிருக்குது, இதுக்கப்புறம் இது லாண்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தானே உன்னை வீட்டுல இருக்க வச்சிருக்கேன், நீ என்னையும் மீறி நான் சொன்னதையும் மீறி விளையாட போயிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம கோச்சுமே குட்டி பசங்க எல்லாம் பாவமா, அவங்களுக்காண்டி மட்டும் தான் நான் விளையாட போனேன், சாரி இதுக்கப்புறம் நான் விளையாட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமாதானம் ஆயிடுறாங்க. இப்போ அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில முடேசியோட அம்மா ஹரியட்னு சொல்லி பாத்தீங்களா, அவங்களுமே அங்க உள்ள வியாபாரி கிட்ட காய்கறி வாங்கிட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் என்னன்னா நம்ம முடேசியும் பிரியனும் இவங்க ரெண்டு பேரும் மக்காச்சோளத்தை விக்கிற மாதிரி அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இத பார்த்து அந்த வியாபாரி, எம்மா நான் ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ, ஓம் பசங்க ஓம் முன்னாடி சோளத்தை விற்க போற மாதிரி போறானுங்க, ஆனா சோளத்தெல்லாம் விக்கல, அவங்க வந்து ஏதோ ஒரு சூதாட்டம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க போல, அங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்க, அது என்னன்னு பாருமா, இல்லனா உன் பையன் கெட்டு குட்டிச்சவரா போயிருவாமா அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட்டுறானுங்க. அதான் நினைச்சேன், படத்துல கூட இதுதான், ஒருத்தன் நல்லா இருந்தா இங்க எவனுக்குமே பிடிக்காது போல. ஒரு பக்கம் முடேசி பிரியன் அங்க உள்ள குட்டி பசங்க எல்லாருமே பயங்கரமா செஸ் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கேம்லயுமே பெஞ்சமின்ங்கிற ஒரு குட்டி பையனை முடேசிமே தோக்கடிச்சிடுறா. ஒரு பக்கம் பெஞ்சமினுக்கு ஒண்ணுமே புரியல, இது எப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த ஒரு இடத்துல முடேசிக்கு முன்னாடி வரைக்கும் பெஞ்சமின் தான் வேற ரகமா ஆடுவான், அதனால அவனுமே தோத்துட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் கோச் அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முடேசி பிரியன் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருக்காங்க. அந்த டைம்ல ஹரியட்டுமே உள்ள வந்து உங்களை சோளத்தை விற்க சொன்னா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சி திருக்கிக்கிட்டு அவங்களையுமே கூட்டி போறாங்க. இதை பார்த்த நம்ம கோச்சுக்குமே ஒண்ணுமே புரியல, எம்மா அவங்கள விட்டுருங்கம்மா, எந்த தப்பும் அவங்க பண்ணலமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காப்ல. இதை பார்த்த ஹரியட்டுமே உங்களோட சூதாட்டத்துக்கும் நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கும் என் பிள்ளைக்கு தான் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவங்களுமே இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்படிங்கும் போது ஒரு பக்கம் கோச்சும் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அந்த அம்மா கிட்ட, சும்மா என்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காது, இதுக்கப்புறம் என் பிள்ளைகளை நான் இங்க பார்த்தேன், என்ன வேற மாதிரி தான் நீ பாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிடுறாங்க. இப்ப கோச்சுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானவ முடேசி. ஏன்னா அந்த மாதிரி கேம் விளையாடுவாவா. இப்ப அவளை எப்படியாவது கூப்பிடணும்னு சொல்லிட்டு முடேசி, பிரியன், அவங்க அம்மா எல்லாருமே காய்கறி வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கோச்சுமே வந்து, அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கிளியரா பொறுமையா கேளுங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் என்கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரு பக்கம் முடேசி என்னன்னா, அம்மா ப்ளீஸ்மா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு சரி ஓகே நீங்க வெயிட் பண்ணுங்க நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கொஞ்சம் தள்ளி போய் பேசுறாங்க. அப்போ நம்ம கோச்சுமே, அம்மா நான் சொல்றத கொஞ்சம் தெளிவா கேளுங்கம்மா, செஸ்ங்கிறது சூதாட்டம் கிடையாது, இது ஒழுக்கத்தையும் தன்னம்பிக்கையும் அறிவையும் கத்து கொடுக்கிற ஒரு நல்ல விளையாட்டுமா, அது மட்டும் கிடையாது, இந்த கேம் விளையாடுறதுக்கு உகாண்டாலே இருக்கிற ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துக்கு தான் நாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட ஹரியட்டுமே, என்னது பள்ளிக்கூடமா, பள்ளிக்கூடத்துக்கு நான் எங்க போவேன், அதுக்கு என்கிட்ட காசெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லம்மா காசெல்லாம் இப்போ தேவையே கிடையாது, இப்போதைக்கு உங்க பசங்களை அனுப்புனா மட்டுமே போதும், கண்டிப்பா அவங்க ஜெயிச்சு முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா உங்க ரெண்டு பசங்களையுமே இங்க இருக்கிற ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஹரியட்டுமே, சரி ஓகே நீங்க சொல்றத நான் நம்புறேன், ஆனா நீ சொன்ன வாக்க தவறு விட்டுனா எப்பவுமே என்னோட பசங்களை நீ பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹரியட்டு கோச்சை பார்த்து சொல்லிடுறா. அவ்வளவுதான், அங்க கட் பண்ணா ரொம்பவுமே சந்தோஷத்துல இவங்களுமே அந்த கேம் பிளே பண்றதுக்காக அந்த ஒரு காலேஜுக்குமே போய்கிட்டு இருக்காங்க. அதாவது உகண்டாலே இருக்கிற பள்ளிக்கூடமும் காலேஜும் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒரு கிங்ஸ் காலேஜுக்கு தான் போறாங்க. அங்க போனதுமே இதெல்லாம் எடுத்து நடத்துற அந்த பரும்பான்னு சொல்லிப்போம் பாத்தீங்களா, அவருமே மாணவர்களை எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க எல்லாருமே எங்க இருந்தாலும் வந்திருக்கலாம், ஆனா இங்க சமத்தா ஒழுக்கமா தன்னம்பிக்கையோட கேம் விளையாண்டு ஜெயிச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பெரிய பிளேட்ல சிக்கன் எல்லாம் கொண்டு வராங்க. இதை பார்த்ததும் பிரியனுமே எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எழுந்துக்க ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்த கோச்சுமே, உட்கார பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் பரும்பாவும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம், சரி பசங்களா நீங்க இப்ப நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு நீங்க எல்லாருமே அவங்க ரூமுக்கு போலாம், மார்னிங் வந்து கேம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் பிரியனுமே ரெண்டு கையை வச்சு அந்த சிக்கனை பிடிச்சி தூக்குறான். தூக்குறத பார்த்துட்டு, ஹே இங்கெல்லாம் இப்படி சாப்பிட கூடாதுடா, ஸ்பூன்ல சாப்பிடுறா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் சொல்றபடி இவங்களுமே கேக்குறாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே நல்லா தூங்கிடுறாங்க. இவங்க ரூமுக்கு போயிட்டு பாப்போம்னு சொல்லி கோச்சு போய் பார்த்தா அங்க எல்லாருமே பெட்ல ஒரு பெட்ஷீட் கூட உழைக்காம இவங்களுமே கீழே விரிச்சு படுத்திருக்காங்க. அதாவது இந்த ஆடம்பர பொருட்கள் எதையுமே இவங்க பார்த்திருக்க மாட்டானுங்க. இவங்கள பொறுத்தளவு எப்பவுமே ஏழ்மை ஏழ்மை ஏழ்மை, இது மட்டும்தான் இவங்களோட மனசுல வந்து பதிஞ்சிருக்குது. இதையுமே அந்த கோச் வந்து புரிஞ்சுக்கிறாப்ல. இப்போ அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஒரு பக்கம் கட்டிலுக்கு அடியில பெஞ்சமின் அழுதுகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா குளோரியான்னு சொல்லி பாத்தீங்களா, அவளுமே பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. இத பார்த்த கோச்சுமே, நீங்க எதுக்காக அழுகுறீங்க, அதான் நான் உங்க கூட இருக்கல, நீங்க பயப்படக்கூடாது, நீங்க தான் இங்க வலிமை வாய்ந்தவங்க பசங்களா. அதாவது நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன், அதை கேளுங்க பசங்களா, நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு நாய் ரொம்பவுமே பசியோட இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த நாய் கண்ணுல பூனையுமே தென்படுது. பூனையை பார்த்ததுமே இதை சாப்பிட்டுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வேகமா பூனையை வரட்டிட்டு போச்சு. அப்ப பூனையுமே வேகமா மரத்து மேல ஏறி உட்காந்துக்குச்சு. ஆனா நாயுமே கை கெட்டுனது வாய் கெட்டலையான்னு சொல்லிட்டு கீழ இருந்து உத்து பார்த்துனே இருந்துச்சு. ஆனா அந்த நாய் நினைச்சிருந்தா போற வழியில எவ்வளவோ சாப்பாடு இருந்துச்சு, அதை சாப்பிட்டு இருக்கலாம், ஆனா அது சாப்பிடல. இதுல நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், பூனை வந்து உயிருக்காக வாழ்க்கைக்காக ஓடிச்சு, ஆனா நாய் வந்து அந்த ஒரு டைம் சாப்பாடுக்காக ஓடிச்சு. இதுதான் பூனைக்கும் நாய்க்கும் உள்ள வித்தியாசம். நம்ம யாரு மாதிரி இருக்கணும் சொல்லுங்க பசங்களா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பூனை மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுமே கத்துறானுங்க ஒரு பக்கம். இப்போ அங்க கட் பண்ணா எல்லாருமே போயிட்டு செஸ் ஆடுறதுக்காக அவங்க டேபிள்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்ப பரும்பாவுமே, மாணவர்களா எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, நேஷனல் செஸ் சாம்பியன்ஸ் போட்டி வந்து கிங்ஸ் காலேஜ்ல இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இப்போ போட்டியுமே ஸ்டார்ட் ஆக போது, நீங்க எல்லாருமே விளையாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுமே அவ்வளவுதான், எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்படி விளையாண்டுகிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் அந்த பெஞ்சமின் சொன்ன பாத்தீங்களா, அவனுமே ஜெயிச்சுட்டு நான் ஜெயிச்சிட்டேன் கோச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கெத்தா அவனுமே அந்த இடத்த விட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா குளோரியாவுமே தோத்து போயிட்டு ரொம்பவுமே கத்தி அழுதுகிட்டு இருக்கா. இதை பார்த்த கோச்சுமே, இங்க வச்சு அழுக கூடாது வாடா அப்படின்ட்டு கொத்த தூக்கிட்டு போயிடுறாங்க. ஒரு வழியா எல்லாருமே கேம் விளையாண்டு முடிச்சிடுறாங்க. லாஸ்டா முடேசிக்கு ஆப்பனன்ட் மட்டும் தான் ஆடணும். இவங்களுமே விளையாண்டுட்டு இருக்கும்போது அதுல முடேசியுமே வின் பண்ணிடுறா. இவ வின் பண்ணது சொல்லி அடிச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா அப்படி கேம் பிளே பண்ணா ஒவ்வொரு காயையும் அப்படி நகர்த்தினா இதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. ஒரு பக்கம் இங்க யாரு வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்தோட மாணவர்கள் எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் மாணவர்களா, நேஷனல் செஸ் சாம்பியன் போட்டி புரோ தங்க பதக்கத்தை வெல்றது யாருன்னு பார்த்தோம்னா முடேசி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொன்ன அடுத்த செகண்ட் போதும் எல்லாருமே ரொம்பவுமே சந்தோஷமாயிடுறாங்க. இப்போ அந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, முடேசி நல்லா கத்துக்கோ, இதுதான் நீ சிந்திக்கிறதுக்கான நேரம், இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோங்கிறது ஜெஸ்ல நீ ஒவ்வொரு காயை நகர்த்துற மாதிரி உன்னையும் நகர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அங்க கட் பண்ணா முடேசியுமே நம்ம கோச்சோட வீட்டுக்கு வரா. அங்க வந்ததுமே முடேசி, இந்த புக்கை பார்த்து தான் நான் செஸ் விளையாட கத்துக்கிட்டேன், எல்லா கேமுமே விளையாட கத்துக்கிட்டேன், அதே மாதிரி இதை நீ படிச்சேன்னு நினைச்சுக்கேன், நீயும் சூப்பரா விளையாடுவ இதை விட அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதையுமே வாங்கி வச்சுக்கிட்டு, ஆனா எனக்கு படிக்க தெரியாது கோச் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை பார்த்த கோச்சோட ஒய்ஃப் இருக்கா பாத்தீங்களா, அவளுமே படிக்கிறது ரொம்ப ஈஸி, அது வந்து ஒரு ஒளி தான், அதை வந்து நீ கரெக்டா
கரெக்டா கத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுமே கத்து கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சோளத்தை விற்க போகும்போது முடேசியும் பிரியனும் அங்க உள்ள ஒரு காத்தாடியை பார்த்து ஆச்சரியமா அதை சுத்தி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது பிரியனுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் எப்பா தம்பி இங்க ஒரு நிமிஷம் வந்துட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியனுமே அங்க இருந்து கிளம்புறான். அப்படி போகும்போது வேகமா வந்த வண்டியுமே அடிச்சு தூக்கி போட்டு போயிருது. இதை பார்த்த முடேசிக்கு ஒரு செகண்ட் கை காலே ஓடல. ஹே பிரியன் என்னாச்சு பிரியன், உனக்கு ஒண்ணு இல்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே போற வர எல்லாத்துக்கிட்டையும் உதவி கேட்டு பாக்குறான். ஆனா யாருமே உதவி பண்ண மாட்டானுங்க. இப்படி இருக்கும்போது வேற வழியே இல்லாம அங்க வர வண்டியை நிப்பாட்டி என்கிட்ட இவ்வளவு காசு இருக்குது, இந்த காசை நீங்க எடுத்துக்கோங்க, என்னோட தம்பியை வந்து நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே வண்டியில தூக்கி போட்டு போறாங்க. போற வழியில அவங்க அம்மாவையுமே கூப்பிட்டு அம்மா பிரியனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, நீங்க வேமா வாங்க ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஏறி உட்காந்து அவங்களுமே அந்த இடத்த விட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க உள்ள டாக்டருமே இவனுக்கு பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, ஆனா இவனுக்கு தையல் போடணும், தையல் போடணும்னா பிளட் ரொம்பவுமே ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும், அதுக்கான மயக்க மருந்து எங்கிட்ட கிடையாது, மயக்க மருந்து இல்லாம இருந்தா ரொம்பவுமே வலிக்கும், உங்களுக்கு ஓகேவா தைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இத பார்த்த ஹரியட்டுமே சரி ஓகே டாக்டர் நீங்க தச்சிருங்க அப்படி மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கம் அவங்க தைக்க ஆரம்பிச்சதும் பிரியன் ரொம்பவுமே வலி தாங்க முடியாம கத்துன்னு கத்துறான். ஒரு பக்கம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க உள்ள டாக்டருமே ஏமா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பெட்டை செக் பண்ண வருவோம், அதுக்கான அமௌண்ட் எல்லாம் எடுத்து வச்சிருங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே டாக்டர் அப்படின்னு கூலா சொல்லிட்டு வந்தவளுமே பிரியன் உன்னால நடக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாமா நடக்க முடியுமா, என்னாச்சுமா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இல்ல பிரியன் நம்ம இங்க இருந்தோம்னா நம்மள காசு கட்ட சொல்லிடுவாங்க, வா போவோம் அப்படின்னு சொல்லி அவளோட கையிலயுமே அந்த ஊசியை உருவிட்டு முடேசி தம்பியை வந்து நீ வெளியே கூட்டி போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே வெளியே கூட்டி போ சொல்றாங்க. ரெண்டு பேரும் வெளியே போனதை பார்த்த ஹரியட்டுமே அங்கிருந்து விறுவிறுன்னு இவளும் கிளம்பிடுறான். இப்போ அங்கிருந்து ஒரு வழியா எப்படியோ வீட்டுக்கு வந்தா ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்கிற மாதிரி வீட்டு வாடகை கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஓனருமே வாசல்ல உட்கார்ந்துருக்கான். வீடு பூட்டி இருக்கிறத பார்த்த ஹரியட்டுமே என்னாச்சு வீட பூட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எம்மா ஹரியட்டு நல்லா கேட்டுக்கோ, எப்ப பாரு வாடகையை லேட்டா செலுத்திக்கிட்டு இருக்க, இல்ல ஒரு சில நேரம் வாடகையை செலுத்த மாட்டேற, இப்ப எனக்கு 10,000 ரூபாய் வேணும் இல்லன்னா இந்த கதவு திறக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட ஹரியட்டுமே முடேசி உன்கிட்ட காசு கொடுத்தன அந்த காசெல்லாம் கூடு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. என்னம்மா என்கிட்ட காசு கேக்குறீங்க, அந்த காசுல தானமா பிரியனை வந்து காப்பாத்தி வண்டியில கூட்டி போனோம், வண்டிக்காரன் காசு கேட்டாமா அது கொடுத்துட்டேமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். யார கேட்டு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அம்மா பிரியன்மா அவன் உயிர் போயிருந்தா என்ன ஆயிருக்கும் அதனாலதானே கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே இப்ப அதை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஏமா நாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு வாடகை செலுத்துறோம், எங்களை இப்போதைக்கு உள்ள விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹரியட்டுமே கேட்கிறா. உன்னால காசு சம்பாதிக்க முடியலன்னா உனக்கு தான் ஹஸ்பண்ட் இல்ல, நீ எந்த தொழிலாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தப்பா பேசுறாங்க. இதெல்லாம் கேட்ட ஹரியட்டுக்கு கோவம் வருமா வராதா? ஹரியட்டை பொறுத்தளவு தன்னம்பிக்கை உழைப்பு சிங்கிளா இருந்தாலும் நம்ம பசங்களை ஒழுக்கமா வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது இப்படி பேசும்போது கோவப்பட்டுறா. இதை பார்த்த வீட்டு ஓனருமே ஹோ உனக்கு அவ்வளவு கோவம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வெளியே போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் இவ அழுதுகிட்டு இருக்கா, என்ன பண்றதுன்னே தெரியாம இவங்களுமே என்ன பண்றதுன்னு தெரியாம குடும்பமா கொஞ்சமா நடந்து போயிட்டு அங்க உள்ள ரோட்டோரமா ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து தங்கிக்கிறாங்க நைட்டு. ஒரு பக்கம் ஹரியட்டுமே அவளோட ஃபேமிலி போட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் முடேசியுமே அம்மா எதுக்கும் நீங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பொழுது இப்படியே முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில கோச்சுமே இந்த இடத்துக்கு வராரு. ஒரு பக்கம் கோச்சை பார்த்த முடேசி பிரியன் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பாருங்க உங்களுக்கு தான் இந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன், பகுந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சாப்பாடை கொடுத்துட்டு நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்ட முடேசி இப்போதைக்கு அது முக்கியம் கிடையாது, வாங்க நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா கேம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படி விளையாண்டுகிட்டு இருக்கும் போது கோச்சுக்கிட்டயுமே முடேசி தோத்து போயிடுறான். இதை பார்த்த கோச்சுமே என்ன முடேசி தோத்து போயிட்ட நீ இப்படி விளையாட மாட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நீங்க எப்படியும் என்னை விட நல்லா விளையாடுவீங்க, நீங்க ஒரு கோச்சு எப்படியும் உங்களோட தோத்து தான் போறேன், இதுல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை பார்த்த கோச்சுமே முடேசி உன்னோட தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்காத, எதுக்காக விட்டு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாப்ல. அதுக்கு கோச் இப்ப நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், என்னோட இடத்துல இருந்து நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு இந்த கஷ்டம் என்னங்கிறது தெரியும், இதெல்லாம் நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க கோச் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவ்வளவுதான். ஒரு பக்கம் இவர் ரொம்பவுமே கஷ்டமாயிடுறாரு. பரவாயில்ல முடேசி நல்லா பேச கத்துக்கிட்டேன், நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, எனக்காண்டி யாருமே கிடையாது, அப்போ செத்துடலான்னு முடிவு பண்ணேன், ஆனா சாக கூடாது, நம்ம எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா கேம் விளையாண்டு வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு அப்படிதான் பெரிய ஆளா வந்தேன். இப்போ எனக்காண்டி ஒரு ஒய்ஃப் எனக்கு ஒரு குழந்தை வேற இருக்குது, இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்காது, அது மாதிரி நீயும் கண்டிப்பா போராடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அன்னைக்கு நைட்டு பார்த்தோம்னா ஹரியட் முடேசி இருக்கிற இடத்தை தேடி ஹரியட்டோட மூத்த பொண்ணுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நைட்டி அவளுமே வந்துடுறா. வந்ததும் முடேசியை கூப்பிட்டு முடேசி நீங்க இங்க இருக்க கேள்விப்பட்டேன், இந்தாங்க இந்த காசை வச்சுக்கோங்க, நல்ல வீடா பார்த்து ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் தங்குங்க அப்படிங்கிற மாதிரி காசு கொடுக்குறான். ஒரு பக்கம் நைட்டியை பார்த்ததுமே அவங்க அம்மா வந்து என்னாச்சு நீ எங்க தான் இருக்கா, இது என்ன ட்ரெஸ் வியாபாரம் பண்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நைட்டியுமே உங்களுக்கு பிடிக்கல நீங்க திரும்பிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நக்கலா பேசிக்கிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் ஒரு பெத்த தாயி ஒரு பொண்ணை இப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சமாவது மனசு வலிக்கும்ல, அதை தான் இவங்க வெளிப்படுத்துறாங்க. ஒரு பக்கம் அவளுமே காசை கொடுத்துட்டு போயிடுறா. இன்னொரு பக்கம் அந்த காசை அம்மா இப்போதைக்கு இந்த காசு தேவை, என்னோட அக்கா அதாவது உங்களோட பொண்ணு தானமா கொடுத்தா, இதை வச்சுக்கோமா நம்ம நல்ல வீடா பார்த்து போவோமா இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காசையுமே கொடுத்துடுறா. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில முடேசி பிரியன் இவங்க ரெண்டு பேருமே செஸ் விளையாடுற பிளேஸ்க்கு வந்து போறாங்க.
இப்போ ரொம்ப நாள் கழிச்சு 2009 காமிக்கிறாங்க. அங்கேயுமே முடேசி பிரையன் இவங்க செஸ் விளையாடுற பிளேஸ்க்குமே வந்து போயிடுறாங்க. அங்க இவங்களை பார்த்ததும் அங்க உள்ள குட்டி பசங்க எல்லாருமே ரொம்பவுமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் என்னன்னா வீடு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிற காசை வச்சு உடைஞ்சு போன சர்ச் மாதிரி ஒண்ணு இருக்குது, அதுல போயிட்டு காசு கொடுத்து தங்குறாங்க. இப்படி நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும்போது இடையில நிறைய செஸ் போட்டி எல்லாம் விளையாண்டு வின் பண்றா. ஒரு பக்கம் இவளை தனியா உட்கார வச்சு இவ கூட செஸ் விளையாண்டு இவளோட ஒவ்வொரு நகர்வையும் ஒரு பெரிய சாம்பியன் எப்படி விளையாடுவாங்களோ அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் தலையிலே கை வச்சிடறாரு அந்த கோச். அந்த அளவுக்கு விளையாண்டுகிட்டு இருக்கா. இப்படி எல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருக்குது. இப்படி இருக்கும்போது சரி நம்மளும் வந்து வேலை செஞ்சு கொஞ்சமாவது நம்ம ஃபேமிலியை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோச்சுமே இன்டர்வியூ போறாரு. அந்த ஒரு இன்டர்வியூல ராபர்ட் உங்களுக்கு பார்ட் டைமா நாங்க வேலை கொடுக்கறதுக்கு ரெடி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரா இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு போன் கால் வருது. அதுலயுமே ராபர்ட் உங்க மாணவர்கள் ஷூடான் இன்டர்நேஷனல் செஸ் டோர்னமெண்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க, நீங்க இங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான். இதை கேட்டதுமே கோச் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு அங்க கட் பண்ணா அடுத்த செகண்ட் முடேசியோட அம்மா ஹரியட்ட முன்னாடி உட்கார வச்சு அம்மா நல்லா கேட்டுக்கோங்க, உங்க பொண்ணு சூடான்ல நடத்த போற இன்டர்நேஷனல் செஸ் டோர்னமெண்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பார்த்த ஹரியட்டுமே அது எவ்வளவு தூரம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கிட்டத்தட்ட 1000 மைல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னது 1000 மைலா? 1000 மைல் எப்படிப்பா உன் வண்டி போகும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம கோச்சுமே நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அம்மா அவ்வளவு தூரத்துக்கு வண்டியில எல்லாம் போக முடியாது, ஃபர்ஸ்ட் பிளைட்ல தான் போறா உங்க பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதும் ஒரு பக்கம் ஹரியட்டுமே ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிடுறா. என்னது பிளைட்டா அப்படிங்கிற மாதிரி. உடனே கோச்சுமே இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணு சூடானுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க பொண்ணு நல்ல ஸ்கூல்ல படிக்கும், அதாவது என்னோட ஒய்ஃப் வேலை செய்யற அதே ஸ்கூல்ல உங்க பொண்ணை படிப்பா, அதுக்கப்புறம் பெரிய பெரிய பல்கலைக்கழகத்துல கூட அவ வந்து ஜாயின் பண்ணி படிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட ஹரியட்டுமே அதெல்லாம் ஓகே, என் பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அவங்க போற டைமா இருக்கட்டும், அவங்களுக்கு சாப்பாடா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அம்மா ஃபர்ஸ்ட் அதெல்லாம் தலையில ஏத்திக்காதீங்க, உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், இல்ல வழக்கம் போல உங்களை மாதிரி போயிட்டு சந்தையில உட்காந்து காய்கறி விற்க சொல்ல போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் யோசிச்ச ஹரியட்டுமே சரி ஓகே எங்களோட பசங்களை வந்து நான் அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அப்புறமா பார்த்தோம்னா முடேசி நல்லா கேட்டுக்கோ, நீ தெரியாத இடத்துக்கு வெளிநாட்டுக்கு வந்து போக போற, அதனால நீ கோச் கூட மட்டும்தான் இருக்கணும், தனியா எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி விட்டுறாங்க. இவங்களுமே ஏர்போர்ட் போயிட்டு பிளைட்ல போய்கிட்டு இருக்காங்க. இப்படி பிளைட்ல போய்கிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா முடேசிமே வெளியில் உள்ள எல்லா காட்சிகளையுமே பாக்குறா. இதை பார்த்ததுமே கோச் இதுதான் சொர்க்கமா, சொர்க்கத்துக்கு தான் வந்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. இது எல்லாமே கடவுளுடைய இயற்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே போறாங்க. அங்க கட் பண்ணா ஷூடான்ல நடக்கிற டோர்னமெண்ட்டுக்குமே வந்துடுறாங்க. ஒரு சின்ன ஆத்து பகுதியில குளிச்சுக்கிட்டு இருந்தவங்க ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெஞ்சமின் சொன்ன பாத்தீங்களா, அவனுமே இதுக்கு முன்னாடி நான் ஸ்விம்மிங் பூல பார்த்தது இல்ல, அது ஏன் ஏர்போர்ட்டை கூட பார்த்தது இல்ல, ஆனா நான் பிளைட்லயே வந்திருக்கேன் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி எல்லாருமே செஸ் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்படி விளையாண்டுகிட்டு இருக்கும்போது அந்த டோர்னமெண்ட்டுக்கு போன பெஞ்சமினா இருக்கட்டும், இவானா இருக்கட்டும், நம்ம ஹீரோயினி முடேசியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வின் பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்ததா யார் யார் வின் பண்ணா அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல தேர்ட் பிரைஸும் செகண்ட் பிரைஸும் கென்யா சூடான் நாடு வந்து அடிச்சிருது. இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வருமா வராதாங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உகாண்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், எல்லாத்தையும் தூக்கி போட்டு ரொம்பவுமே ஹாப்பி ஆயிடுறாங்க பசங்க எல்லாரும். ஒரு பக்கம் பெஞ்சமின், முடேசி, இவான் எல்லாருமே வந்து இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு பாப்புலர் ஆயிட்டானுங்க. அது மட்டும் தான் பார்த்தோம்னா இவங்களுக்கு வகை வகையா சாப்பாடு கொடுக்குறானுங்க, எல்லாத்தையும் வயிறு முட்டை சாப்பிடுறாங்க. இப்போ அங்க கட் பண்ணா முடேசியுமே ஒரு பெரிய கோப்பையை கொண்டுட்டு வீட்டுக்குள்ள வரா. இவளை பார்த்ததும் அவங்க அம்மா ஹரியட்டுமே பரவாயில்ல என் பொண்ணு வந்துட்டாளே, என் பொண்ணு வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சு ரொம்பவுமே சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. ஒரு பக்கம் இவ உள்ள வந்ததுமே இவளோட அக்கா நைட்னு சொல்லி பாத்தீங்களா, அவளுமே எழுந்து ஓடுறா. இதை பார்த்த முடேசியுமே என்னாச்சுமா அக்கா இங்க இருக்கா, என்ன பார்த்தது எதுக்காக எழுந்து போறா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா இவ லவ் பண்ண பையன் தியோ இருக்கான்ல, அவன் வந்து ரொம்பவுமே டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவ இங்க வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி இப்போ அது முக்கியம் கிடையாது, நீங்க வா, அம்மா சாப்பாடு ரொம்ப மிஸ் பண்ணுவ வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. அதையுமே சாப்பிட்டு முடிச்சிடறா. இப்படியே சில நாட்கள் போகுது. ஒரு கட்டத்துல அவங்க அம்மாவுமே கோச்சோட வீட்டுக்கு போயிட்டு கோச் நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க எப்போ இவளை சூடான் கூட்டி போனீங்களோ அப்பல இருந்து ஒரு வேலை சொன்னா கூட செய்ய மாட்டா, பாத்திர உலக சொன்னா பாத்திர உலக மாட்டா, போயிட்டு சோளத்தை வியின்னு சொன்னா விற்க மாட்டா. அது மட்டும் கிடையாது, அவ இன்னும் நிறைய ஆடம்பரமான பொருட்கள் எல்லாத்தையுமே ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்கா, ஏன்ட்ட எங்க காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோச்சுமே இவ இப்படி எல்லாம் பண்றாளான்னு சொல்லிட்டு என்ன முடேசி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படி மாதிரி கேட்கும்போது கோச் எல்லாருமே கம்ப்யூட்டர்ல வந்து செஸ் போர்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் இப்படி விளையாண்டுகிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, அவங்க புது புது ட்ரெஸ் எல்லாம் இது பண்றாங்க, அவங்க நீட்டா இருக்காங்க, ஆனா நான் அப்படி கிடையாது, எனக்கு அதெல்லாம் வேணும்ல. இத்தனைக்கும் என் கூட விளையாண்டவங்க எல்லாருமே பணக்காரங்களா நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு சூப்பரா இருந்தாங்க, ஆனா அவங்களை தோக்கடிச்சு ஜெயிச்ச நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏழையா இருக்கணும், அதனாலதான் நான் இதெல்லாம் கேட்கிறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து நடை கட்ட ஆரம்பிச்சிடறா. இப்போ கோச்சுக்கு ஒரு பக்கம் மண்டெல்லாம் குழம்பி போயிருது, இவ ஏன் இப்படி பண்றா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அன்னைக்கு நைட்டு ஒரு பக்கம் கோச்சுமே அவனோட ஒய்ஃபு கிட்ட ஷாரா நான் சரியா அவளுக்கு பயிற்சி அளிக்கலன்னு நினைக்கிறேன், ஜெஸ் விளையாடுறத மட்டும் தான் கத்து கொடுத்திருக்கேன், ஆனா விளையாண்டாலும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நான் கத்து
கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த ஜெஸ் எப்படி விளையாடணுங்கிற புத்தகத்தையும் நைட்டு முழுக்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் அவங்க அம்மாவுமே ஃபர்ஸ்ட் மெழுகுவத்தி அமர்த்து, படிக்க வேண்டிய நேரத்துல படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதையுமே ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் பார்த்தோம்னா பிரியனுமே அவங்க அம்மா கிட்ட, அம்மா அவ நல்லா விளையாடுறா, அவளுக்கு கேட்கறத நீங்க வாங்கி கொடுங்கம்மா, அவளை கஷ்டப்படுத்தாதீங்கம்மா, பாவமாவா, அவளுக்கு நிறைய திறமை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பிரியனுமே அவங்க அம்மா கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட அம்மாவுமே சரி ஓகே அது எனக்கு தெரியும், நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹரியட் கிட்ட விலை உயர்ந்த ஒரு ட்ரெஸ் இருக்குது, அந்த ஒரு ட்ரெஸ்ஸையுமே எடுத்து போட்டுட்டு அதை விக்கலான்னு ஒரு சந்தைக்கு போறாங்க. அங்க பார்த்தோம்னா ஹரியட்டோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் இருக்கான். அவங்க கிட்டயுமே இந்த ட்ரெஸ் வந்து நான் விற்க போறேன், இது எனக்கு எவ்வளவு காசுக்கு தருவ அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இது நான் வந்து 12,000 ரூபாய்க்கு தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே காசை கூட அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸையுமே கழுத்தி கொடுத்து காசை வாங்கிட்டு வந்துடுறான். வழக்கம் போல அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது முடேசியுமே நல்லா புக் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் அவங்க அம்மா எழுந்து பார்த்ததுமே முடேசி அந்த மெழுகுவத்தியை ஆஃப் பண்ணிடுவா, வழக்கம் போல திட்டு ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ட்டு. ஆனா டப்புன்னு ஒரு வெளிச்சம் வருது, யாரான்னு பார்த்தோம்னா அவங்க அம்மா வந்து நீ படி நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டு போய் தூங்கிடுறாங்க. ஒரு பக்கம் இவளுக்குமே ரொம்பவுமே சந்தோஷம். அடுத்த நாள் காலையில பார்த்தோம்னா அவங்க அம்மாவுமே அவளுக்கு தலைவாரி விட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவளுமே சொல்றா, அம்மா நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது, நானும் ரொம்பவுமே பிகு பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது, ஆனா ஒரு நாள் இந்த கேம்ல வின் பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய வீடு நான் வாங்கி தருவேமா அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா 2010 காலகட்டத்துல காமிக்கிறாங்க. வழக்கம் போல முடேசியா இருக்கட்டும், இன்னும் நிறைய குட்டி பசங்க எல்லாருமே செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கோச்சா இருக்கட்டும், இன்னும் நிறைய செஸ் ஆர்கனைசேஷன் பண்ற பெரிய பெரிய கோச்சா இருப்பாங்களா, அவங்களுமே முடேசியை கூப்பிட்டு வச்சு, முடேசி நீ ரஷ்யால நடக்க போற ஒலிம்பியாட் செஸ் சாம்பியன்ஷிப்ல வந்து கலந்துக்க போற, உன்னை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க, நீ கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கணும், இதுல நீ கண்டிப்பா வின் பண்ணனா நம்ம நாட்டுக்கே பெருமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட முடேசியுமே ஆமா எனக்கு தெரியும், நான் இதுல 50% நான் வின் பண்ணிட்டேனா நான் மாஸ்டர் ஆகிறதுக்கு தகுதி ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி பேராசைப்படுறவா. இப்போ அங்க கட் பண்ணா இவங்க பிளைட்ல போய்கிட்டு இருக்காங்க ரஷ்யாக்கு. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது மாஸ்டருமே முடேசி எல்லாத்தையுமே நீ தெரிஞ்சு வச்சுக்கிற, அது மட்டும் கிடையாது எல்லாத்து மேலையும் நீ ஆசைப்படுற, அதுவும் தப்பு கிடையாது, ஆனா ஆசைப்படுற அளவுக்கு நம்ம எங்க இருந்து வந்தோங்கிறது மனசுல நிக்கணும், நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி விளையாண்டோம் இப்ப எப்படி விளையாட போறோங்கிறது மனசுல நிக்கணும், அதனால தைரியத்தை மட்டும் வச்சுக்காம பயத்தையும் கொஞ்சம் வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இத பார்த்த முடேசியுமே என்ன கோச் நீங்க ரொம்பவுமே பயப்படுறீங்களா, நீங்க பயப்படாதீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தைரியமா சொல்றான். இப்போ அங்க கட் பண்ணா இவங்க விளையாட போற பிளேஸ்க்குமே வந்து போயிடுறாங்க. அங்க போனதுமே கோச் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க நான் வின் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளுமே போயிட்டு உட்கார்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இவங்க விளையாடுறத லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. அதையுமே முடேசியோட அம்மா ஹரியட்டா இருக்கட்டும், பிரியனா இருக்கட்டும், அந்த கிராமமே அதாவது அந்த ஒட்டுமொத்த கிராமமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு டிவிய. இப்படி எல்லாம் இருக்கும்போது இவளுமே பயங்கரமா விளையாண்டுகிட்டு இருக்கா. இப்படி விளையாண்டுகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல தோக்க போறோம் அப்படிங்கிறது இவளுக்கே தெரிஞ்சது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கோச் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காப்ல. சரி வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேமையுமே ராஜினாமா பண்ணிடுறா. அதாவது நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஒரு பக்கம் ரொம்பவுமே மனசு உடைஞ்சு அங்க இருந்து எழுந்து போய் ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்கா. அங்க வந்த கோச்சையுமே பார்த்து நான் தலைவராகிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது, நான் இங்க விளையாடுறதே வேஸ்ட், எனக்கான இடம் இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே அழுதுகிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. இத பார்த்த கோச்சுமே என்ன பண்றதுன்னு தெரியாம அவளையுமே கட்டி அணைச்சு ஒண்ணு இல்லமா நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. நம்ம எவ்வளவு பெரிய கஷ்டத்தினாலும் தாங்கிக்கலாம், ஆனா உச்சத்துக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு செகண்ட் நம்மகிட்ட எதுவுமே இல்லாம இருந்து அந்த ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குதுங்கிறதுனாலதான் இவ அழுதுகிட்டு இருக்கா. இப்போ அங்க கட் பண்ணா வழக்கம் போல அவளோட வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடறா. வீட்டுக்கு போயிட்டு தண்ணி எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள். இப்படி சில காலங்கள் போது ஒரு கட்டத்துல முடேசியோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பெட்டி படிக்கையை கட்டி கோச்சோட வீட்டுக்கு வந்து போயிடுறான். அங்க போனதுமே கோச்சோட ஒய்ஃப் இவங்க எல்லாருமே வித்தியாசமா பாக்குறாங்க, இவ எதுக்குடா இங்க வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்ப முடேசியுமே கோச் நீங்க என்ன பண்ணணும்னாலும் பிளான் பண்ணி அதை யோசிச்சு பொறுமையா வந்து பண்ணணும் அப்படிங்கறது சொல்லிருக்கீங்களே, அப்படி நான் பண்ணணும்னா கண்டிப்பா என்னோட வீட்டுல இருந்தா பண்ண முடியாது கோச், ஏன்னா ரொம்பவுமே கஷ்டம் இருக்கு கோச். அது மட்டும் கிடையாது, இப்போ ரீசெண்டா பெரிய மழை பெஞ்சது, அதுல வெள்ளமே வந்துருச்சு, அந்த வெள்ளத்துல வீட்டுல யாருமே கிடையாது, என்னோட தம்பி ரிச்சன் மட்டும் தான் இருந்தான், உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தான் அந்த வெள்ளத்துல. ஆனா எப்படியோ ஒரு வழியை வந்து காப்பாத்திட்டோம், எங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிருச்சு. அது மட்டும் கிடையாது, இப்படி எல்லாம் இருக்கும்போது ஒரு கட்டத்துல எங்க அக்காவுமே பிரெக்னண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்படி எல்லாம் இருக்கும்போது என்னால எப்படி கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் கோச், நான் இங்க தங்கவா கோச் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். எந்த வித பிரச்சனையும் கிடையாது, ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றதை கேளு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா யாருன்னே தெரியாது, என்ன மாத்தி மாத்தி ஒவ்வொரு குடும்பமும் வச்சு வளர்ப்பாங்க, என்ன கட்டண்டேங்கிற ஒரு பட்ட பேரு வச்சுதான் கூப்பிடுவாங்க, என்ன பேருங்கிறது எனக்கே தெரியாது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்க அம்மா என்ன தேடி வந்தாங்க, உன்னோட பேரு வந்து ராபர்ட், நான் தான் உன்னோட அம்மான்னு சொன்னாங்க. அவங்க எடுத்து என்ன நல்லா வாழ்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் என்னோட பேரே எனக்கு என்னங்கிறது தெரியும், ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துல எங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் மட்டும் தான் எனக்கு வந்தது. ஆனா எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மாவோட அம்மா அதாவது என்னோட பாட்டி என்னை கைவிடாம என்ன வளர்த்தாங்க, அதனாலதான் நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கேன். அதாவது நான் என்ன சொல்றேன்னா நிறைய கஷ்டங்கள் வரும், ஆனா அதை நம்ம விட்டுறக்கூடாது, தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீங்க சொல்றது எல்லாமே நல்லா புரிஞ்சு, ஏன்னா நான் போன வட்டம் தோத்து போயிருக்கேன், இந்த வட்டம் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான்.
இருக்கான். இத பார்த்த கோச்சுமே கண்டிப்பா முடேசி இன்னும் கொஞ்ச நாள்ல நேஷனல் செஸ் சாம்பியன் டோர்னமெண்ட் வந்து வரப்போகுது, அதுல நீ கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தோம்னா நம்ம கோச் ராபர்ட்டுக்குமே ஒரு போன் வருது. அந்த போன்ல நீங்க ஒரு நாள் வேலை கேட்டிருந்தீங்களா ராபர்ட், அது வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு, நீங்க வந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கோச்சுமே அவனோட பிள்ளையா இருக்கட்டும், அவனோட ஒய்ஃபா இருக்கட்டும், அது மட்டும் கிடையாது முடேசியாவா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு எனக்கு அந்த வேலை வேணான்னு சொல்லிடுறான். ஒரு பக்கம் வேலை வேணான்னு சொல்லிட்டு உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அங்கிட்டு வந்து அவனோட ஒய்ஃபை பார்த்து, சாரா நான் உன்கிட்ட ஆல்ரெடி ஒரு வேலை கேட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ அந்த வேலை வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்ன நம்பி முடேசி இருக்கா, முடேசியை நம்பி நிறைய குட்டி பசங்க இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் நம்ம மேல கொண்டு வரணும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா என்னோட குடும்பத்தை என்னால பார்க்க முடியல, நான் மன்னிச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அவனோட ஒய்ஃப் சாராவுமே, நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது, இந்த குணத்துக்காக தான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சேன், நீ நம்ம ஒரு குடும்பத்தை மட்டும் முன்னேறாம முடேசியா இருக்கட்டும் இன்னும் நிறைய பசங்களுக்காண்டி நீ முன்னேறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க, கண்டிப்பா நீ அதை நோக்கி போ, நான் வேலை பார்த்து இந்த குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே போயிடுறா. அங்க கட் பண்ணா ஒரு பக்கம் இவான், பெஞ்சமின், பிரையன், முடேசி இவங்க 4 பேத்தையுமே கோச்சோட ஒய்ஃப் ஷாரா வேலை பார்க்குற ஸ்கூல்லே வந்து படிக்கிறதுக்கு சேர்த்து விட்டுறான். அவங்களுமே இன்னும் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முடேசியை பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு என்னோட பொண்ணு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அப்படின்ட்டு ரொம்பவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பிரையன்ட்ட சொல்லி. ஆனா பிரையனுமே, அம்மா அவ கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கட்டுமா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டுமா, அவ என்னதான் இருந்தாலும் உங்க பொண்ணுதாமா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அன்னைக்கு நைட்டு நம்ம கோச்சி முடேசி இவங்க எல்லாருமே செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமா இருக்க முடேசி. இந்த சந்தோஷத்தை பார்த்த அந்த கோச்சுமே, முடேசி நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க, ஆனா இந்த ஹாப்பி மட்டும் நீ ஜெயிக்கிறதுக்கு போதாது, உன் மனசுக்குள்ள சில வருத்தங்கள் இருக்குது, உங்க அம்மாவோட ஹாப்பினஸ் உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பா உங்க அம்மாவை பார்க்க நாளைக்கு நம்ம போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்படி அடுத்த நாள் காலையில பார்த்தோம்னா வியாபாரமே இல்லாம ரொம்பவுமே சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்காங்க. ஆக்சுவலா இந்த காலகட்டம் 2011 நடந்துகிட்டு இருக்குது. அப்ப முடேசியுமே வந்து அவங்க அம்மா முன்னாடி நிக்கிறா. அம்மா நான் தான் முடேசி அப்படின்னு சொல்றா. சொன்ன அடுத்த செகண்ட் நீயா, நீதான் என் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ரொம்ப அழகா இருக்க முடேசி, நீதான் என் பொண்ணா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த தாயோட பாசத்துக்கு ஈடு இணையே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அம்மா அங்க பாருங்க கோச் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி முடேசி சொல்றா. சொன்ன அடுத்த செகண்ட் எங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்ல நிறைய காய்கறி எல்லாம் எடுத்துட்டு கோச் பக்கத்துல போயிட்டு, இந்தாங்க இது எங்களோட அன்பளிப்பு, உங்களோட ஒய்ஃப் கிட்ட கொடுத்து சமைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கால்ல விழுக போறா. ஐயோ அம்மா நீங்க கால்லாம் விழுகாதீங்க, இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுமா, நான் எதுவும் இதுக்கு காரணம் கிடையாது, நீங்க மட்டும்தான், ஏன்னா நீங்க இல்லனா, நீங்க கொடுக்குற நம்பிக்கை இல்லனா உங்க பொண்ணு இப்படி சந்தோஷமா இவ்வளவு கேம்ல ஜெயிச்சிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்து ஹரியட்டுக்குமே ரொம்பவுமே சந்தோஷமாயிருது. இப்போ அங்க கட் பண்ணா உமன்ஸ் நேஷனல் செஸ் டோர்னமெண்ட் தான் நடக்க போகுது. அதுக்காண்டி தன்னோட பிள்ளை விளையாட போகுது அப்படின்னு சொல்லிட்டு முடேசியோட அவங்க அம்மாவே வந்து உட்காந்து இவ விளையாடுறத பாக்குறதுக்காண்டி ரெடியா இருக்காங்க. முடேசியுமே உள்ள என்ட்ரு ஆகிறா. இவளுமே வந்து உட்கார்ந்ததும், நல்லா கேட்டுக்கோங்க பசங்களா, பெண்களுக்கான லாஸ்ட் கேம் இதுதான், நீங்க மாஸ்டரா இல்லையாங்கிறத இதுதான் தீர்மானிக்கும், கேம் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் இவங்க இப்படி விளையாண்டுகிட்டே இருக்காங்க. இப்படி விளையாண்டுகிட்டே இருக்கும்போது ஒரு சில காயை எல்லாத்தையுமே தப்பு தப்பா நகர்த்துறா முடேசி. இத பார்த்த கோச்சுமே டென்ஷன் ஆயிடுறாரு, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப கோச்சுமே வாய் சும்மா இல்லாம நீ இங்க சொந்தமானவா அப்படின்ற மாதிரி சத்தமா சொல்றாரு. டப்புன்னு முடேசி கோச்ச பாக்குறா. அந்த நேரத்துல நீ இங்க சொந்தமானவ, நல்லா கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அங்க உள்ள ஒருத்தர் வந்து, சார் நீங்க இப்படி எல்லாம் கத்தக்கூடாது, கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே தள்ளி நிக்க வச்சிடுறாங்க. இப்போ திரும்பவும் சூடு பிடிச்ச மாதிரி வேற ரகமா விளையாட ஆரம்பிக்கிறா. முடேசி இப்படி விளையாண்டுகிட்டே இருக்கா, கொஞ்சம் வெற்றியை நோக்கி போற மாதிரியே இருக்குது. ஒரு பக்கம் கோச்சுமே ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் முடேசியோட அம்மாக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. பிரியன் என்ன ஆச்சு, இதுக்கு என்ன காரணம், இதோட பொருள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அம்மா அவ ஜெயிக்க போறாமா அப்படின்ற மாதிரி சொல்றான். இத பார்த்ததும் ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் சந்தோஷமாயிருது. அதே மாதிரி இவளுமே கேம் விளையாண்டுகிட்டே இருக்கும்போது சிப்பாய அவளோட பிளேஸுக்கு லாஸ்ட் கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கிருந்து ராணிய தூக்கி வைக்கிறா. அதோட மேட்ச் முடிஞ்சு, அதாவது ஆப்போனன்ட் வந்து தோத்து போயிட்டாங்கிறது தான் தெளிவா தெரியுது. அவ்வளவுதான் போச்சு. ஜெயிச்சதுமே எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க கட் பண்ணா முடேசி ஜெயிச்சத அந்த ஒட்டுமொத்த கிராமமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. முடேசி ஜெயிச்ச கப்ப அவளோட கோச்சிட்ட கொடுத்து சந்தோஷப்படுறதா இருக்கட்டும், முடேசியோட அம்மாவை கூப்பிட்டு அவங்க கையில கப்ப கொடுத்து சந்தோஷப்படுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்தை எடுத்து வச்ச தங்க யாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா விறுவிறுன்னு முடேசி, பிரையன் இவங்க 2 பேருமே வந்து, மம்மி நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையுமே அப்படியே கார்ல கூட்டி போறாங்க. எங்கடா கூட்டி போறாங்கன்னு பார்த்தோம்னா அவளுக்கும் ஒன்னும் புரிய மாட்டுது. இப்படி ரொம்ப தூரம் போறாங்க. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா முடேசியோட அம்மாவையுமே இறக்கி கூட்டி வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிக்க வச்சிருக்காங்க. ஆனா ஹரியட்டுக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது முடேசியுமே, அம்மா இது நம்ம வீடுமா, நான் கேம்ல வின் பண்ணதுக்கு இந்த வீடு நம்ம கொடுத்துருக்காங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஒரு செகண்ட் அவங்க
அவங்க அம்மாவால நம்பவே முடியல. ஏன்னா பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டே வாழ்ந்து வாடகை வீடையும் உடஞ்ச வீடையும் மட்டுமே கண்ணுல பாத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய பங்களா வீடு, இதுதாமா நம்ம வீடு அப்படிங்கறது சொல்லும் போது எவ்வளவு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அவ அழுகைய ஆரம்பிச்சிடுறா. செம்ம ஹாப்பினஸ், செம்ம ஃபீலிங்கோட அந்த படத்தை முடிக்கிறாங்க. அப்படியே இதோட ஆக்சுவலா இது ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம்னு சொல்லியிருப்பேன். நிஜத்துல யாருடா வின் பண்ணா அப்படிங்கிற ஒவ்வொரு கேரக்டரையுமே தான் நமக்கு காமிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, முக்கியமா உங்களுக்கு ஒரு வேற ரகமான படத்தை தான் எட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அது எதுவா இருந்தாலும் விடக்கூடாது, அது மேல தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முக்கியமா இது மாதிரி நிறைய படங்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நம்ம போடுற ஒவ்வொரு படமும் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் தேடி வரும். திஸ் இஸ் யுவர் RG எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்டா?